ஒரு நடவடிக்கை எடுக்கட்டும். எனவே சினிமாவில் பஞ்ச் டைலாக் பேசுறதெல்லாம் இந்த சட்டமன்றத்தில் பேசலாம். நீங்க அப்படி பஞ்ச் டைலாக் இல்ல நீங்க மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பாத்ரூம்ல 3 மணி நேரம் உட்கார்ந்து இந்த எதிர்க்கட்சி தலைவர் சொல்றதுக்கு 5 நிமிஷம் ஆகாது. உட்காரணும், என்ன பேசணுமோ. மாண்புமிகு இதெல்லாம் தேவையில்லாத வார்த்தைகளை பேசினால் எங்களுக்கும் பேச தெரியும், எங்களுக்கும் பேச தெரியும், எங்களுக்கும் பேச தெரியும். தேவையில்லாத வார்த்தைகளை பேசினால் எங்களுக்கும் பேச தெரியும். மாண்புமிகு என்னவோ அதான் பேசணும். இல்ல மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, முதல்ல உட்காருங்க 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 உட்காருங்க. இந்த கேமரா டீம் அந்த சைடு கொஞ்சம் காட்டுங்க. ஏங்க மாண்புமிகு இல்லங்க இல்லங்க ஆனரபிள் ஸ்பீக்கர் மூலமா ரெக்வெஸ்ட் இந்த கேமரா டீம் அந்த சைடு கொஞ்சம் காட்டுங்க. மாண்புமிகு முதலமைச்சர் கருத்து என்ன சொல்றாங்க? அத நீங்க வந்து சினிமா நடிப்பது போல பஞ்ச் டயலாக்னா எப்படி எழுந்திருக்காம இருப்பாங்க? அப்புறம் தயவுசெய்து சொல்றேன், நீங்க சொல்லுகிற போது முதலமைச்சர் கருத்துன்னு சொல்லுங்க. மாண்புமிகு எரிசக்தி துறை அமைச்சர் அவர்கள் பேச இல்ல மாண்புமிகு பாத்ரூம்ல நீக்கிட்டீங்களா? மாண்புமிகு பாத்ரூம்ல 3 மணி நேரம் உட்கார்ந்து இந்த எதிர்க்கட்சி தலைவர் நான் சொன்னா பாத்ரூம்ல 3 மணி எவ்வளவு நேரம்? 5 நிமிஷம் ஆகுமா? உட்காரணும், எல்லாருக்கும் பேச தெரியும், எல்லாருக்கும் பேச தெரியும். உட்காருங்க. பாத்ரூம்ல 3 மணி நேரம் உட்கார்ந்து இந்த எதிர்க்கட்சி தலைவர் சொல்றதுக்கு 5 நிமிஷம் ஆகாது. உட்காரணும், என்ன பேசணுமோ. மூலமாக நேற்று முன்தினம் அரசு அறிவிச்சிருக்கிறது, அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் புதிய வாகனம் இந்த அரசு வழங்குவதாக முடிவெடுத்து அறிவிச்சிருக்கிறீங்க. இல்லை, எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிலைமை இந்த அரசுல சபையில் நான் பதிய வைக்க விரும்புகின்றேன். ஏற்கனவே தமிழ்நாடு அரசு கடும் நிதி நெருக்கடியில் இருப்பதாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே கூறி வருவதால் எங்களுடைய கழக தலைவர் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் அறிவுறுத்தலின் பேரில் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த 59 சட்டமன்ற உறுப்பினர்கள் இவ்வாகனங்களை பெறுவதில்லை என்று முடிவெடுத்துள்ளோம். மேலும் அரசுக்கு ஏற்படுகின்ற தேவையற்ற செலவுகளை குறைக்கின்ற நோக்கத்தில் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களது தேர்தல் வேட்பு மனுவில் குறிப்பிட்டுள்ள பொருளாதார சூழலை கவனத்தில் கொண்டு பொருளாதாரத்தில் நலிவடைந்துள்ள உறுப்பினர்களுக்கு மட்டுமே இந்த அறிவிப்பின் கீழ் வாகனம் வழங்க வேண்டும் என்பதை இந்த அரசினுடைய கவனத்திற்கு தாங்கள் எடுத்து செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். கையொப்பமிட்டு இந்த கடிதத்தை உங்கள் மூலமாக அரசுக்கு கொடுத்துக்கிறோம். பேரவைத் தலைவர் அவர்களே, எங்களுடைய தலைவர் இதை அரசியல் செய்வதற்காக கிடையாது. இந்த அரசு பொறுப்பேற்ற முதல் நாள்ல இருந்து சொல்வது கஜானாவை தொடச்சி வச்சுட்டு போயிட்டாங்க, கஜானால பணம் இல்லை என்பதுதான் தொடர்ந்து இவங்க வச்சிருக்கக்கூடிய குற்றச்சாட்டு. அது மட்டும் இல்லை, இவங்களோட தேர்தல் பிரச்சாரத்தில் இப்போ இருக்கக்கூடிய அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அவங்க இயக்கத்தை சேர்ந்தவங்க நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க, தொடர்ந்து இலவசமாக கொடுக்குறீங்க, எல்லாத்தையும் இலவசமாக கொடுக்குறீங்கன்னு இவங்க குற்றம் சாட்டிட்டு இன்னைக்கு காரை இலவசமாக நீங்கள் கொடுக்குறீங்க. அது உங்க முதலமைச்சருடைய உரிமை. நாங்கள் எங்களுக்கு கார் தேவையில்லை, எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினருக்கு கார் தேவையில்லை. யார் யாருக்கு கார் வேணுமோ நீங்கள் வாங்கிக்கோங்க. எங்களுடைய வேண்டுகோள் என்னன்னா, வேட்பு மனு தாக்கல்ல நீங்க அஃபிடவிட்ல ஃபைல் பண்ணிருப்பீங்க, யார் யாருக்கு கார் இல்லை, எவ்வளவு சொத்து இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய வசதி வாய்ப்புக்கு ஏற்ற மாதிரி கார் வாங்கி கொடுங்க என்பதுதான் எங்களுடைய சஜஷன். மாண்பு சிறுபான்மைத்துறை அமைச்சர் விடுங்க, அவங்களுக்கு கொஞ்சம் விடுங்க, கொஞ்சம் சிறுபான்மையை கொஞ்சம் விடுங்க. மாண்பு சிறுபான்மைத்துறை அமைச்சர். இந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இந்த கார் தேவைங்கிறது ஒரு சர்ச்சையாக பேசப்படுகிறது. பல ஆண்டுகளுக்கு முன்பே மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர்களால் 300க்கும் அதிகமான யூனியன் சேர்மன்களுக்கு அரசு சார்பில் வாகனம் வழங்கப்பட்டுச்சு. இது ஒன்றும் புதுசு இல்லை. அப்போல்லாம் நிதி நிலைமை அப்பவும் இப்படிதான் இருந்தது. அப்பெல்லாம் கேள்வி கேட்காம இப்போ ஒரு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கிடைக்கிறது கேள்வி கேட்கறது சரியானதாக பண்ணலாம். உறுப்பினர் ஏவா வேலு அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அன்னைக்கு அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னா, அனைத்து சட்டமன்ற உறுப்பினர் தான் அனௌன்ஸ்மெண்ட். நல்லா புரிஞ்சுங்க. ஆமா, நாங்க சொல்றோம் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர் சொன்னா எல்லாம் சேர்த்து தான் சொல்லிருக்கீங்க. ஆமா, எங்க கட்சி தலைவர் சொல்றாரு ஏற்கனவே அரசாங்கம் கடன் பட்டு இருக்கிறது, விவசாயிக்கு முழுமையா தள்ளுபடி செய்யல, இப்படிப்பட்ட நிலையில நமக்கு கார் வேணாம் அப்படின்னு எங்களை அறிவுரை சொல்றாரு. அதனால திமுக சார்பா இருக்கிற 59 உறுப்பினர் தான் நாங்க எங்களுக்கு வேணான்னு சொல்ற மொழிய அந்த பத்திர வேணாம் நீங்க வாங்காத அப்படின்னு நாங்க சொன்னோம். எங்களோட துணைத்தலைவர் அதான் சொன்னார். அதை புரிஞ்சிக்காம அரசியல் பண்றீங்க இதுல என்ன அரசியல் இருக்குது? ஒண்ணு
ரெண்டாவது இப்ப 59 சட்டமன்ற உறுப்பினர் வந்திருக்கிறோம், எல்லாருக்கும் வீடு கொடுத்துருக்காங்க, கொடுக்க முடியாது. அரசாங்கத்துக்கு எப்பொழுதும் எதிர்க்கட்சி தலைவர் அந்தஸ்து இருக்கிற பொழுது அவர் அமைச்சருக்கு இணையானவர்கள் என்று அமைச்சருக்கு என்னென்ன வசதியோ அந்த வசதி தராங்க. இது அரசாங்கம் போட்டிருக்கிறது, நீ நானும் பார்த்துல அது புரோட்டோகால். அது அந்த புரோட்டோகால் அப்புறம் அரசாங்கம் தான் நீங்க கொடுத்துருக்கீங்க. அப்புறம் அரசாங்கமே கொடுத்துட்டால் குறை சொன்னா என்ன அர்த்தம்? அதுவும் தவறு. அதனால புரிஞ்சுன்னு பேசுங்க. ரெண்டாவது, நாங்க எங்களை பொறுத்த அளவுக்கு நீங்க கஞ்சாடை காட்டினால காட்டினாங்க, நாங்க ஒத்துழைக்கிறோம். ஆனா சட்டமன்றம் பெரும்பான்மையாக பிரச்சனைக்கு யாரு ஆளாகிறாங்க? அந்த பகுதியில் இருக்கிறதா பிரச்சனை எழுப்பி எழுப்பி உங்களுக்கு ஒத்துழைக்கல. இல்ல மாண்பு உறுப்பினர், இல்ல எல்லாருடைய ஒத்துழைப்பும் சிறப்பாக இருக்கிறது. திருப்பி முடிச்சிடலாமே இதை. இல்ல சொல்லிட்டாங்களே, இல்ல உங்களுடைய இல்ல உங்கள் நிலைப்பாட்டை தெளிவா சொல்லிட்டீங்களே, பேசுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சிறுபான்மைத்துறை அமைச்சர் அவர்கள் சொன்னார், சேர்மனுக்கெல்லாம் தலைவர் கலைஞர் கார் கொடுத்தார். சட்டமன்ற உறுப்பினருடைய பணி வேறு, உள்ளாட்சி பிரதிநிதிகள் உள்ளாட்சியிலே தலைவராக இருக்கிறவருடைய பணி வேறு. அவங்க நேரடியாக ஒவ்வொரு இடத்துக்கும் சென்று பார்க்க வேண்டும். கொஞ்சம் தயவு செய்து சொல்றேன், கொஞ்சம் கேளு தம்பி. உள்ளாட்சித்துறை அமைச்சர் கொஞ்சம் இருங்க. காரு எங்களுக்கு வேணான்னு சொன்னதுக்கே இவ்வளவு கோவப்படுறீங்க. கொடுத்தேன்னு சொல்றாரு. ஒரு உள்ளாட்சி துறையில சேர்மனா இருக்கிறவரு, 30 பஞ்சாயத்தை பார்க்கிறவரு, 30 பஞ்சாயத்தை நிர்வாகத்தை பார்க்கிறவர். சார், செக் பவர் உங்களுக்கு இருக்கா? சட்டமன்ற உறுப்பினர் செக் பவர் இருக்கா? உள்ளாட்சி பிரதி தலைவருக்கு செக் பவர் உண்டு. எனவே நீங்க உள்ளாட்சி தலைவர் கொடுக்குறோம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அண்ணா ஒரு நிமிஷம் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு மூத்த உறுப்பினர் கேட்டாரு சட்டமன்ற உறுப்பினர் செக் பவர் இருக்கான்னு அப்படின்னு. செக் பவர் இல்ல, ஒத்துக்கிறோம். ஆனால் மக்களுடைய எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? அந்த புதிய சட்டமன்ற எதிர்பார்ப்புன்னா, பெரும்பாலும் தேர்தலில் நாங்க பிரச்சாரத்துக்கு போகும்போது சொன்னது, நிறைய இடத்துல எம்எல்ஏவை நாங்க பார்த்ததே கிடையாது. எம்எல்ஏ ஓட்டு கேட்கும் போது வந்தாரு, அதுக்கப்புறம் வரவே இல்லை. மழை வரும்போது வரல, எங்க குறைய கேட்க வரல. ஏன் தொகுதியிலேயே அது இருந்துச்சு, எம்எல்ஏ ஆபீஸ் கூட இல்லைன்னு. அப்ப மக்களுடைய எதிர்பார்ப்பு என்னன்னா, சட்டமன்ற நாங்க தேர்ந்தெடுக்கப்பட்டு எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுறது எங்களை முத பாருங்கன்னு சொல்றாங்க. அப்ப பாருங்கன்னு சொல்லும்போது நடந்து போய் பார்க்க முடியாது. ஒவ்வொரு சட்டமன்றத்தை இடத்துல பார்க்கும்போது கிட்டத்தட்ட 3 லட்சம் பேர் இருந்தாங்கன்னா, இப்ப 7 வார்டு இருக்கு என் தொகுதியிலனா, 7 வார்டு நம்ம நடந்து போய் பார்க்க முடியாது. அப்ப இது ஆடம்பரம் கிடையாது. இது அரசியல் ரீதியா நம்ம அமைச்சருக்கு எப்படி மூத்த உறுப்பினர் சொன்னாரோ அது அரசே கொடுத்திருக்கும். சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இது ஆடம்பரம் கிடையாது. ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர் மக்களை போய் சந்திக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் மாண்புமிகு முதலமைச்சர் இந்த காரை அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. மக்களை சந்திக்க வேண்டும், இதுதான் முக்கிய கோரிக்கை. சந்திக்கும் போதுதான் அனைத்து டிபார்ட்மெண்டோடைய ஒவ்வொரு ஆபீஸ்க்குள்ள போய், இப்ப நீங்க உள்ளாட்சி துறையெல்லாம் ஆபீஸ்ல உட்கார்ந்துட்டு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கேள்வி கேட்கும் போது அந்த அதிகாரிகள் உள்ளபடியே ஒரு பயம் வரும். இல்ல வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்துகிட்டு நம்ம ஒரு அரசியல் செய்ய முடியாது. மக்களுடைய தேவைகளை ஒவ்வொரு தெருவா செய்யணும். அதுக்குதான் இந்த இதை தவிர இது ஆடம்பரம் கிடையாது. எதிர்கட்சி தலைவருடைய நிலைப்பாடுல நாங்களும் இருக்கோம். யார் யாருக்கெல்லாம் கார் இருக்கு அவங்க ஆட்டோமேட்டிக்கா யாரும் அப்ளை பண்ண போறது இல்லை. ஆனா ஒரு முதலமைச்சருடைய அறிவிப்பு பொதுவான அறிவிப்பா தான் இருக்க முடியும். இதுதான் ஒரு அரசுடைய புரோட்டோகால். மாண்பு உறுப்பினர்களுக்கு தலா பேசுகின்ற உறுப்பினருக்கு தலா 5 நிமிடம் மட்டும் ஒதுக்கப்படுகிறது. 2 மாண்பு அமைச்சர்கள் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயமும் இருக்கிறது. பிற்பகல் 2 மணிக்குள் முழுமையாக சட்டமன்றம் நிறைவு பெறும் என்று ஏற்கனவே சொல்லிவிட்டோம். மாண்பு அமைச்சர்களின் பதில்களுடன் அவை முடிவு பெற வேண்டிய கட்டாயத்தில் இருப்பதால் பேச வருகின்ற மாண்பு உறுப்பினர்கள் தயவு செய்து 5 நிமிடங்களுக்கு மிகாமல் உங்கள் கருத்துக்களை 6 மானிய கோரிக்கை மீது வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நான் சொல்ல ஜூன் 21, 2024 மாண்புமிகு முன்னாள் நம்முடைய பேரவைத் தலைவர் அப்பாவு அவர்கள் இந்த அவையில் சொன்னதான் நான் படிக்கின்றேன். அப்போதும் அதற்கு கட்டுப்பட்டு நீங்கள்லாம் 5 நிமிடத்துக்குள்ள பேச்சை முடித்திருக்கின்றீர்கள். இப்போதும் குறைவான கொடுக்கப்பட்ட நேரத்தில் விரைவாக முடிக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். மாண்பு உறுப்பினர் கல்லாணை அவர்கள், மாண்பு நீர்வளத்துறை அமைச்சர், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஓய்வு இந்த பராமரிப்பு தொகையை உறுதியாக அவர் கனிவுடன் அதிகப்படுத்தி கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு
தங்கள் வாயிலாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு கனிவோடு இந்த கோரிக்கையை வைத்து நன்றியோடு அமர்கிறேன். நன்றி. 2026-27 ஆண்டுக்கான மானிய கோரிக்கை மீது விவாதம் வாக்கெடுப்போம். மானிய கோரிக்கை எண் 53 சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை மாண்பு இந்து சமய மற்றும் அறநிலையத்துறை அமைச்சர் அவர்கள். எதிர்கட்சி தலைவர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஒரு முக்கியமான விஷயத்தை உங்ககிட்ட குறிப்பிட விரும்புகிறேன். ஏற்கனவே என்னுடைய மூத்த சட்டமன்ற உறுப்பினர் இது உங்களுடைய கவனத்துக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. மீண்டும் அதை நினைவுபடுத்த விரும்புகிறேன். இந்த அவையை நீங்கள் முடிந்த வரைக்கும் மிகச்சிறப்பாக எங்களை எல்லாம் வழிநடத்தி கொண்டு போகிறீர்கள். எங்களுக்கும் கேள்வி கேட்பதற்கான வாய்ப்பையும் கொடுக்கிறீர்கள், முடிந்த அளவுக்கு கொடுக்குறீங்க. எங்களை விட அதிகமாக ஆளுங்கட்சி உறுப்பினர்களுக்கும் அமைச்சர்களுக்கும் வாய்ப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. எண்ணிக்கை அடிப்படையில் அவங்களுக்கு அதிகமாக கொடுக்குறேன். முடிந்தவரை நான் குறை சொல்ல கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. நான் இங்கே குறிப்பிட விரும்புவதெல்லாம் ஆளுங்கட்சியை சேர்ந்த உறுப்பினர்கள் அமைச்சர் பெருமக்கள் எங்களுக்கு பதில் சொல்லும்போது ஆதாரம் இல்லாமல் பல குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க. ஆனால் நீங்கள் அதையெல்லாம் அவை குறிப்பிலிருந்து சரியாக நீக்கிடுறீங்க. இன்னும் சொல்ல போனால் சட்டமன்ற வரலாற்றிலே இதுதான் முதல் முறையாக எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பேசுவதை விட ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் அமைச்சர் பெருமக்கள் பேசுவதையெல்லாம் நீங்கள் தான் முதலாக அவை குறிப்பிலிருந்து நிறைய எடுத்திருக்கிறீங்க. அந்த வரலாறு நீங்கள் படைச்சிருக்கிறீங்க. அதற்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இப்போ இந்த அவை நிகழ்ச்சியெல்லாம் நீங்கள் லைவில் எல்லாமே போயிட்டுருக்கு. கேள்விகள் நாங்கள் கேட்டால் நாங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு அதிசயப்படுற அளவுக்கு பதில்களையும் கொடுக்குறாங்க. கேள்வி கேட்டால் பதில் சொல்லலாம். இப்போ பாட்டெல்லாம் வேற பாட ஆரம்பிச்சிட்டிங்க. எங்களுக்கே சில நேரம் சட்டமன்றத்துக்கு வந்திருக்கோமா இல்லை இப்போ சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கோமா அப்படின்னு சந்தேகப்படுற அளவுக்கு இங்கே பாட்டு நிகழ்ச்சிகள்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் அவை குறிப்பிலேருந்து நீக்கிடுறீங்க. ஆனால் இதெல்லாம் நேரடி தொலைக்காட்சியில் போகும்போது இதெல்லாம் யூடியூப் சேனல்லையும் சோஷியல் மீடியாலையும் ரீல்ஸாக கட் செய்யப்பட்டு அதிகமாக ஷேர் செய்யப்படுகிறது. அதன் பிறகு நீங்கள் இதில் நீக்குவதிலே அர்த்தம் இல்லாமல் போய்விடுது. எனவே இதை மீண்டும் உங்களுடைய கவனத்திற்கு நான் கொண்டு வர விரும்புகிறேன். அதே மாதிரி இன்னொரு விஷயம், நேற்று முன்தினம் இந்த பேரவையில் பேசின நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய டேபிளில் 3 ஃபைல்ஸ் இருப்பதாகவும் அந்த ஃபைல்ஸை அவர் திறந்து பார்க்க வச்சிடாதீங்க அப்படிங்கிற தோணியில் எங்களுடைய அரசை குற்றஞ்சாட்டுகின்ற வகையில் குறிப்பிட்டு பேசியிருக்கிறாரு. அந்த ஃபைல்ஸை நாங்கள் கேட்டுக்கொள்வது, தயவு செய்து அவர் திறந்து பார்க்க வேண்டும், அதன் மீது அவர் ஆக்ஷன் எடுக்க வேண்டும். எதற்காக பயப்படுறீங்க, எதற்காக காலம் தாழ்த்துறீங்க, இதையே 3 மாசமா சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஜோசியக்காரன் சொன்னாதான் அந்த ஃபைல் திறந்து பார்ப்பீங்களா? நல்ல நேரம் அதை பார்த்துட்டு இருக்கீங்களா? மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர்களுக்கு முதலமைச்சர் அன்றைக்கு பேசுகிற போது மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் சொல்லுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நம்மளுடைய மூத்த உறுப்பினர் ஃபர்ஸ்ட் 2 நாளுக்கு முன்னாடி சொன்னாரு, நாங்கள் முதலமைச்சர் சொல்லும் போது நாங்கள் மிசாவையே பார்த்த இயக்கம்னு. நீங்க மிசாவையே பார்த்த இயக்கம் தான். ஆனால் மிசாவையே பார்த்த திமுக இயக்கத்தை தனி பெரும் கட்சியாக எங்களுடைய தலைவர் வெற்றி பெற்று இந்த தேர்தலில் தாவேக்கான என்னன்னு காமிச்சிருக்கோம். அதனால எங்களுக்கு எந்த பயமும் கிடையாது. எங்களுக்கு எந்த பயம் கிடையாது. ஒவ்வொரு தலையிலும், முக்கியமாக நெடுஞ்சாலை துறையிலும் சரி, முக்கியமாக பொதுப்பணி சொல்லி வெள்ளை வேறிக்கை வெளியிட்டு முதலமைச்சருடைய அலுவலகத்தில் அந்த ஃபைல் இருக்கு. கண்டிப்பாக ஆதாரத்துடன் சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கப்படுங்கிறதா முதலமைச்சர் சொல்ல வந்தது. இதை யாரும் அவர் சொன்ன அர்த்தம் அன்னைக்கு அவைக்கு அவர் வரல. அது அவருடைய ப்ராப்ளம். அது அவைக்கு வராத பொழுது அவர் சொன்னாரு, மாண்புமிகு கொறடா சொன்னாரு, ஆதாரம் இருக்கா. நிதித்துறை அமைச்சர் பார்க்கும் பொழுது, அவர் கேட்கும் பொழுது, எங்க கிட்ட ஆதாரம் இருக்கு, அதை தகுந்த நேரத்தில் சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கப்படும் சொன்னாருங்கிறத பதிவு பண்றேன். ஏன்னா அவர் எதிர்க்கட்சி தலைவர் இன்னைக்கு வரல, அவர் அதனாலதான் பதிவு பண்ண. அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு, போன 5 வருஷம் இவங்க என்ன ரீல்ஸ் விட்டாங்க, என்ன பாட்டு பாடினாங்க, பாராளுமன்றத்திலே பதவி இருக்கும் பொழுது எங்களுடைய எந்த கட்சி தலைவரையும் பத்தி உறுதிமொழி எடுக்கல. அவரை பத்தி பேசிதான் உறுதிமொழி எடுத்தாங்க. பாராளுமன்றத்திலேயே தமிழ்நாட்டுடைய புகழ் பெரியாரை பத்தியோ அண்ணாவை பத்தியோ பேசல. ஒவ்வொரு எம்பியும் போய் யாரை பத்தி பதவி பிரமாணம் பண்ணாங்கிறது மக்களுக்கு தெரியும். இந்த அவை உறுதியாக சொல்றோம், நீங்க 25 வருஷத்துக்கு மேல ஆட்சியில் இருக்கீங்க, ஏன் தைரியம் இருந்தா லைவ் போடல? நீங்க இது வரைக்கும் உங்ககிட்ட நேர்மையான வெளிப்படை தன்மையான சட்டமன்றத்தை நடத்தக்கூடிய தைரியம் திமுக இது வரைக்கும் இருந்தது இல்லை. முதல் முறையாக தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே
தமிழ்நாட்டுடைய மக்கள் ஆட்சியை நிலைநாட்டி ஜனநாயகத்தை நிலைநாட்டி நாங்கள் தவறு செய்தால் நீங்கள் சொல்லுங்கள் சொல்லக்கூடிய சபாநாயகியும் ஒரு ஆட்சியும் எங்களுடைய முதலமைச்சர் மக்களுடைய ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்காக லைவ மக்கள் முன்னாடி தெரியுமா விட்டுருக்கார். அதை நாங்கள் பதிவு பண்றோம். ஏன் நீங்க ஏன் லைவ் இல்ல? நீங்க ஏன் லைவ் இல்ல? 2021 உங்களுடைய தேர்தல் அறிக்கை என்ன இருந்துச்சு? 2021 திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில் சட்டமன்றத்தை லைவ்ல கொண்டு வரணும் சொன்னீங்களே, ஏன் செய்யல? மாண்பு நீர்வளத்துறை அமைச்சர், மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, கொஞ்சம் சொல்லிட்டோம், ஒரு நிமிஷம். ஜோசியர் என்ற வார்த்தையை நீக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அதுக்கு அடுத்தபடியாக நேற்று மார்க்கெட்டில் ஒரு 70 வயசு முதியவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போல்லாம் நாங்கள் சீரியல்லாம் பார்க்கறதில்ல, லைவை அசம்பிளியில் சட்டசபையில் என்ன நடக்குதுன்றத நான் என் மனைவி என் பேத்தி முதல் கொண்டு அதை நாங்கள் காலேஜ் முடிச்சுட்டு வந்தால் கூட நாங்கள் இதை பார்த்துன்னு இருக்கிறோம். உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நிம்மதியாக இருக்கிறோம். எங்களுக்கு எல்லாம் இருந்த பயம் எல்லாம் போய் இன்னைக்கு எதுவாக இருந்தாலும் எங்களுக்குன்னு ஒரு புள்ள இருக்கிறாரு நம்மளுடைய முதலமைச்சர்ன்றத அவர் அந்த பெரியவர் சொன்னார். இது உண்மை சம்பவம். இதை நான் மாண்பு பேரவைத் தலைவர்களே இவர்கிட்ட நான் அமைச்சர்கிட்ட காலையில் வந்த உடனே நான் இதை சொன்னேன். ஆனால் திடீரென்று எதிர்கட்சி தலைவர் இப்படி பேசினார். லைவை உண்மையாகவே தமிழ்நாடுல முதல்ல தைரியமாக எங்கள் தலைவர் தான் லைவ் அனுமதித்திருக்கிறார் என்பது இந்த நேரத்தில் தெரிஞ்சு. மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் அவர்கள் பேசுகிற போது சூப்பர் சிங்கர் ஆகிவிட்டது எனக்கு இந்த சட்டசபை என்று சொல்வது கொஞ்சம் நீங்கள், ஏன்னா கருத்துக்களை சொல்லுகிற போது பாட்டு பாட விரும்புகின்றவர்கள் அந்த கருத்தை ஒட்டி பாடுவதில் எந்த தவறு இருப்பதாக தெரியவில்லை. அது சூப்பர் சிங்கர் என்கிற அந்த வார்த்தை அவசியமா என்று. இன்னொன்று மாண்புமிகு உட்காருங்களேன், உட்காந்துக்கோங்க. மாண்புமிகு முதலமைச்சரை பற்றி நீங்கள் சொல்லுகிற போது ஜோசியக்காரரை கேட்டு செய்கிறார் என்று கேட்கின்றீர்கள். ஏனென்றால் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எத்தனை மணிக்கு வருகிறார், எவ்வளவு நேரம் பணிபுரிகிறார், எப்படி கோப்புகளை பார்க்கிறார் என்றாலும் மாண்பு அமைச்சர் பெருமக்கள் ஏற்கனவே பதில் சொல்லியிருக்கிறார்கள். இதில் நீங்கள் யாரை அவர் கன்சல்ட் செய்கிறார் என்றால், யாரையும் கன்சல்ட் செய்யாமலே சுயமாகவே தன்னுடைய அறிவாற்றலால் முடிவெடுக்கிற திறமை அவருக்கு இருக்கிறது என்பதை 3 மாத காலத்தில் எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இன்னொன்று, கோப்புகள் என்னிடம் தயாராக இருக்கிறது என்றால் அவருடைய ஆய்வில் இருக்கிறது என்று அர்த்தம். எந்த நேரத்தில் எந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை பற்றி மாண்புமிகு முதலமைச்சர் இன் கன்சல்டேஷன் வித் ஆனரபிள் மினிஸ்டர்ஸ் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் அந்தந்த துறை சார்ந்த அமைச்சரோடு கலந்து ஆலோசித்து முன்னாலே வைக்கிற கோப்புகளை முழுவதுமாக நான் ஆராய்ந்து கொண்டு இருக்கிறேன் என்று தான் சொன்னாரே தவிர அதை எடுக்க வேண்டும் நீங்கள் ஒரு சேலஞ்சாக எடுத்து அதை ஒரு சவாலாக அதை உட்காருங்க பதில் சொல்ல நம்ம மாண்பு உறுப்பினர் ஆஸ்டின் உட்காருங்க. அதை ஒரு சேலஞ்சாக நீங்கள் ஒரு சவால் விடுப்பது போல் அதை எடுத்துக்கொள்ளக்கூடாது என்று நான் உங்களை கேட்டுக்கொள்ள. மாண்பு எதிர்க்கட்சி தலைவர் பேசலாம். பேரவைத் தலைவர், மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் சொல்லுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஜோசியம்னு சொன்னாரு. ஜோசியம் பார்த்து மஞ்சள் துண்டு போட்டதெல்லாம் ஆல்ரெடி தமிழ்நாடு பார்த்துருச்சு. ஜோசியம் பார்த்து மஞ்சள் துண்டு போட்டதெல்லாம் தமிழ்நாடு ஆல்ரெடி பார்த்துருச்சு. அதனால எதை செய்தாலும் வெளிப்படையாக எந்த ஒளிவனைகளும் செய்ய தெரியும், எதை எப்போ எடுக்கணும் என்னன்னு தெரியும். எல்லா துறைகளிலும் எப்பெல்லாம் சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருது எல்லா துறையிலும் எடுத்துட்டு வருது. எல்லா துறைகளிலும் அந்தந்த துறையில எங்கெங்கெல்லாம் வயலேஷன் இருக்கோ, எங்கெங்கெல்லாம் விதிமீறல் இருக்கோ, அதுக்கான சட்டப்பூர்வம் நடக்கிற வழக்குகள்லாம் பதிவு செய்யப்பட்டு தான் வருது. அதனால நாங்க ஏற்கனவே இந்த ஜோசியம் பார்த்து மஞ்சள் துண்டி பார்த்துட்டோம், எல்லாரையும் பார்த்துட்டோம். ரொம்ப எதிர்கட்சி தலைவர் அவர்கள், பேரவைத் தலைவர் அவர்களே, எதிர்கட்சி தலைவர் பேசும்போது நீங்க அவள் கட்சியை சார்ந்த உட்காருங்க, அவங்க பேசுறாங்கல்ல எதிர்கட்சி தலைவர். பேரவைத் தலைவர்களே, இதைத்தான் நான் குறிப்பிட்டேன். நாங்கள் ஒரு கேள்வி கேட்டால் நாங்களே ஆச்சரியப்படுறவர்களுக்கு நாங்களே அதிசயப்படுற அளவுக்கு நீங்கள் ஒரு பதில் சொல்கிறீங்கிறது இதைத்தான் நான் சொன்னேன். அதன் பிறகு ஜோசியக்காரன் அப்படின்னு சொல்கிறது தவறுன்னு சொல்கிறீங்க. நீங்கள் ஜோசியக்காரன்னு அப்பாயின்மெண்ட்டு நீக்கியிருக்கீங்க. ஜோசியங்கிற வார்த்தை ஒன்றும் ஜோசியக்காரங்கிறது தப்பான வார்த்தை கிடையாது. லைவ் திமுக ஆட்சியில் தான் முறையாக நாங்கள் தேர்தல் அறிக்கையில் சொன்னோம், கேள்வி நேரத்தை முதலையாக லைவாக ஒளிபரப்பு செய்தது நாங்கள். இப்போ இந்த கேள்வி நேரத்தையே எடுக்க முடியாத நிலைமையில தான் இன்னைக்கு இந்த அரசு நடந்துகிட்டு இருக்கு. இன்னொன்று, நீங்கள் லைவ் உட்காருங்க
உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. உட்காருங்க. நீங்க மாண்பு எதிர்க்கட்சி தலைவர் வந்து கேள்வி நேரத்தை எடுக்க முடியாத நேரம் வந்து அரசு இருக்கு என்பதை நான் வந்து அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. என்றால் ஏற்கனவே வந்து நடக்கின்ற எல்லாவற்றையும் வெளியரங்கமாக உங்களுக்கு தெரியும். எத்தனை கேள்வி அனுப்பியிருக்கிறோம், எத்தனை பதில் வந்திருக்கிறது. அந்த கேள்வி நேரத்தை நடத்த முடியாத நேரத்திலும் மாண்பு உறுப்பினர்களை 55 விதியின் கீழ் கொடுக்கப்பட்டிருக்கிற தீர்மானங்களை எல்லாம் இங்கே கேள்விகளாக கேட்டு கூட பதில் பெற முடியுமா என்று பார்க்கின்ற முறை இங்கே கடைபிடித்து வருகின்றோம். எனவே